Students, myself V. Ambiha. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்கவுண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னென்னு. இப்போ தான் நிறைய தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கலாம் நம்ம. The reduction of cost on the marked price for the purpose of attracting the customers or some other reasons is called discount. ஸோ நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. மெகா சேல் ஃபார் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நிறைய விளம்பரம் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ இங்கே ஒரு பிக் கார் காமிச்சிருக்காங்களா, இதோட சேல்ஸ் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு விளம்பரம் பண்ணோன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதனால் நம்ம போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ இன்னும் டீப்பாக ஃபார்முலாஸ் எப்படி போடலாம், இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The MRP is maximum retail price which is fixed by the manufacturer. No commodity can be sold beyond this price. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ்லாம் நீங்கள் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் லாஸ்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். லாஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். தெர் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ அந்த இடத்துல லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைனா காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு 5 rupees உள்ள ஒரு பெண்ணை வாங்கிட்டு அதே 5 rupeesக்கு சேல்ஸ் பண்ணும்போது அங்கே ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது இல்லையா. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் இதுதான் இப்போ நம்ம நியூவாக பார்க்க போகிறோம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கடு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கடு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கடு ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போ நீங்கள் ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் இப்போ கஸ்தூரிபாயில் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கஸ்தூரிபாயோட டேக் ஒன்று இருக்கும், அதில் எம்ஆர்பி ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டாப்ஸ் வந்து 500 அப்படின்னா அது வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு, அதில் டிஸ்கவுண்ட் 100. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 500ல் 100 டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 400 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்கவுண்ட் எப்போதுமே நமக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுல பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா உனக்கு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கர் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணணும். 500 rupees டாப்ஸில் 100 rupees லெஸ் பண்ணிட்டா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் உங்ககிட்ட, 400 rupees இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வர போகிறோம். இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் தென் எம்பி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி. எங்கேயுமே டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா மார்க்கர் ப்ரைஸ், இப்போ ஆடி சேல்ஸு சம்மர் சேல் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட் தான் பில் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அங்கே நோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது மார்க்கர் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஒர்க் வந்து நீட்டாக ரைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒரு லைனுக்கு மேலே ஒரு லைன் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணியிருக்கணும். கொஷின் நம்பர் 11. A man buys a chair for ₹1,500. He wants to sell it at a profit of ₹250 after making a discount of ₹100. What is the marked price of the chair? இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளத்தை 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கான்செப்டை கிளியர் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணவே போகணும். A man buys a chair for ₹1,500. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் சேர் என்ன, 1,500. He wants to sell it at a profit of ₹250. இப்போ 1,500க்கு சேரை வாங்கிட்டு ப்ராஃபிட் வந்து ஒரு 250 வச்சுட்டு இப்போ மெட்ராஸ் போய் ஒரு 1,500 rupeesக்கு சேர் வாங்கிட்டு வந்து சிதம்பரத்தில் அதை சேல் பண்ணும்போது ஒரு 250 எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணுறாங்க இல்லையா. இப்போது அந்த மாதிரி ப்ராஃபிட் 250 விற்கலான்னு அவர் நினைக்கிறார். ஆஃப்டர் மேக்கிங் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹100. அப்போ அதில் ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ வாட் இஸ் த மார்க்கர் ப்ரைஸ் ஆஃப் த சேர். அப்போ அந்த மார்க்கர் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ. காஸ்ட் ஆஃப் சேர் ₹1,500. ப்ராஃபிட் நீடட், அவர் எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், அவருக்கு 250 rupees அவருக்கு ப்ராஃபிட் வேணும். ஆனால் டிஸ்கவுண்ட் 100 rupees கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் நான் 250 ரைட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியும் 1,500. கிளியர் சில்ட்ரன். ஸோ இந்த எஸ்பி அப்படின்றது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து 1,500
இங்கேலேருந்து நம்ம இங்கே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 250 + 1500 is equal to SP. So selling price is equal to 1750 rupees. ப்ரைஸ் 1750 rupees. ஓகேவா, அவர் ப்ராஃபிட் 250 கிடைக்கும் அப்படின்னு வச்சு விற்கும்போது 1750 rupees இருக்குது. ஆல்சோ SP is equal to MP minus discount, மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் வர ஒரு 100 rupees கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அப்போ 1750 ஈக்குவல் டு MP மைனஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு 100 rupees. ஸோ இந்த -100 இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், +100 சேஞ்ச் ஆகிடும். இந்த MP அப்படியே இருக்கும். இப்போ MP is equal to மார்க்கர் ப்ரைஸ், அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1750 + 100 is equal to 1850. ஸோ அப்போ மார்க் ப்ரைஸ் is equal to 1850. Question number 12. Amuda marked her home product of pickle as rupees 300 per pack, but she sold it for only rupees 275 per pack. What was the discount offered by her per pack? இப்போ அமுதா வந்து வீட்டிலேருந்து ஊர்க்கா ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த பாட்டிலில் 300 rupees போட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 275 rupeesக்கு அதை சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டாங்க. இந்த கொஷினில் அவங்க கம்மியாக கொடுத்துட்டாங்க, வீட்டில் செஞ்ச பொருள் அப்படிங்கிறதுனால அதை கம்மியாக கொடுத்தா நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ரேட் கம்மி பண்ணியிருக்காங்கிறத, டிஸ்கவுண்ட் எவ்வளோ ஆஃபர் இருந்ததுங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மார்க்கர் ப்ரைஸ் ஆஃப் த பிக்கல், அப்போ ஊறுகாய் பாட்டில் எவ்வளோ ரேட் இருந்தது, 300 rupees. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து வேர்ட் ப்ராப்ளமை 1 or 2 times கொஷினை அகைன் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட மீனிங் புரியும். மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சரே கிளியர் ஆகும். யாரும் மக்கப் பண்ணாதீங்க. ₹300 ஊர்க்கா பாட்டிலில் போட்டிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 275 rupeesக்கு அதை செல் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கர் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கர் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 275 ரைட் பண்ணிக்கோங்க. மார்க்கர் ப்ரைஸ் 300, டிஸ்கவுண்ட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட்டை மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த 275 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ +275 வந்து -275 ஆகிடும், மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 300 - 275 இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 25 rupees. நார்மலாகவே தெரியும். இப்போது நீங்கள் நேஷனலுக்கோ நூதனத்துக்கோ போகிறீங்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுக்கிறீங்க. அந்த பிஸ்கெட் பாக்கெட்டில் வந்து 10 rupees போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் 10 rupeesக்கு வந்து பில் போடும்போது அவங்க 8 rupees தான் பில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 2 rupees கிடச்சிருக்கு இல்லையா. இதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. Question number 13. Valavan bought 24 eggs for ₹96. 4 of them were broken and also he had a loss of ₹36 on selling them. What is the selling price of 1 egg? வளவன் வந்து 24 eggs-ஐ 96 rupeesக்கு வாங்கியிருக்காரு. ஸோ அதில் 4 eggs என்ன ஆகிடுச்சு, broken ஆகிடுச்சு. ஸோ அப்போ அவருக்கு லாஸ் வந்து 36 rupees செல் பண்ணும்போது. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 egg? அப்போ அவர் ஒரு எக்கு என்ன ரேட்டுக்கு, 1 egg என்ன ரேட்டுக்கு செல் பண்ணியிருப்பார் அப்படின்றத இந்த கொஷினில் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எக்ஸ் பாட் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ அப்போ அவர் வாங்கின எக்கு வந்து 24 rupees. broken அதில் உடஞ்சது வந்து 4. அப்போ லெஸ் பண்ணும்போது 24 - 4 இஸ் ஈக்குவல் டு 20 egg தான் அவர்கிட்ட ரிமைனிங் இருக்குது. காஸ்ட் ஆஃப் 20 eggs வந்து 96. லாஸ் வந்து அவருக்கு வந்து 36 rupees லாஸ் ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் 20 eggs வந்து ₹96, லாஸ் வந்து ₹36. அப்போ லாஸோட ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். எனக்கு லாஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, நான் செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 96. செல்லிங் ப்ரைஸ் இந்த சைடு வந்து 36 இந்த சைடு வந்துடும். அப்போ 96 - 36. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 60. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 60. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 eggs இஸ் ஈக்குவல் டு 60 rupees.
20x தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 எக்கோட ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? டிவைட். ஓகே, 60 டிவைடட் பை 20. 0 கேன்சல் பண்ணிடுங்க ஈஸியாக ஃபஸ்ட்டு. நீங்கள் 20 டேபிளால் கூட 60 கேன்சல் பண்ணலாம். ஆனால் நமக்கு ஈஸி 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. 2ஆல் 6 கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ 2 டேபிளில் 6 வர வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 2 2s are 4, 3 2s are 6. Okay, your answer is 6. 1 egg rate is 3 rupees. 1 egg rate is 3 rupees. Question number 14 வந்து homework பா, சேம் மாடல். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். Next, objective type questions. Question number 15. Discount is subtracted from dash to get SP. Discount வந்து எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கர் ப்ரைஸ்லேருந்து தான் சப்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ MP. Your answer is MP. மார்க்கர் ப்ரைஸ். Question number 16. Overhead expenses is always included in cost price. Overhead expenses-னால் என்னென்னா நம்ம ஒரு பொருளுக்கு பண்ணுற செலவினங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுற செலவு. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் தான் அதை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. Question number 17. There is no profit or loss. நான் சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஞாபகம் இருக்கா? ஒரு பெண்ணோட ரேட் வந்து 5 rupeesக்கு வாங்கிட்டு 5 rupeesக்கு சேல் பண்ணணும்னா நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ CP is equal to SP. Option A. Question number 18. Discount is equal to market price minus selling price. Market price minus selling price.